நாங்க பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ல இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு ரோபோட் வாங்கினோம். லெஸ் தென் 6 months ஆயிருக்கு. நான் இப்போ வந்து 100 ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு மேலேயே பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 130 பண்ணியிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல. அண்ட் இனிஷியல் ரிசல்ட்ஸ் ஆல் வெரி வெரி ஹாப்பி. பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பிளட் லாஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ப்ரிசிஷன் பர்ஃபெக்டா இருக்கு. என்னால் பேஷண்ட்ஸுக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ ஒரு 10 வருஷம் முன்னாடி அதே மாதிரி இப்போ உடனே நடக்க வைக்க முடியுது. ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மி ஆகுது. முன்னாடி எல்லாம் ஒரு வாரம் தங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ 4-5 நாள்லயே 2 முட்டியும் மாத்திட்டு நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து டாக்டர் பிரசாந்த் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த ரோபோட் வாங்கலாமான்னு. கேட்ட ஒரு வாரத்துல ரோபோட்டை வாங்கி ஆப்ரேஷன் தியேட்டர்ல வச்சுட்டாரு. ஸோ அவரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. இப்போ அந்த ரோபோட் வச்சு ஆப்ரேட் பண்றதுனால பேஷண்ட்ஸ் எல்லாம் பயனடைகிறாங்க. ரொம்ப அட்வான்டேஜியஸா இருக்கு. ரத்தம் லாஸ் கம்மியா இருக்கு. ரெக்கவரி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே இப்போ பேஷண்ட்ஸ் பேசுறதையும் கேட்டீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு. ஸோ எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. ரிசல்ட்ஸ் ஆர் வெரி ப்ராமிசிங். இந்த 100 6 மாசத்துல பண்ணோம், அடுத்த 100 இன்னும் 3 மாசத்துலயே பண்ணிடுவோம். அவ்வளோ பேஷண்ட்ஸ் வெயிட் லிஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் ரியலி ரியலி அமேசிங். அண்ட் நான் எங்க டீம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் பேஷண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியா அதனால பயனடைகிறாங்க. ஸோ டாக்டர் ஆறுமுகம் சொன்ன மாதிரி இன்னைக்கு சந்தோஷமான நாள். 100 சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு எல்லாருக்கும் we are announcing it to everybody. ஸோ இப்போ டாக்டர் ஆர்வம் சொன்னதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த ஷார்ட் பீரியட்ல ரீச் பண்ணிட்டோம். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்க போறோம். தட் இஸ் ஆர்த்தோபெடிஷியன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ தட் நிறைய பேர் வந்துட்டு இது கத்துக்கிட்டா நிறைய இடத்துல வந்து பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இது பெனிஃபிட் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் எல்லாரும் நீங்க பார்த்துட்டீங்க. நார்மல் சர்ஜரி விட இது பெட்டரா இருக்கு. பிளட் லாஸ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் எல்லாமே. ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம வேளச்சேரி ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் இந்த லேட்டஸ்ட் ரோபோ. ஸோ இது வந்துட்டு எல்லாரும் கத்துக்கிட்டு நிறைய இடத்துல பண்ணா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இதனால வந்துட்டு டாக்டர் ஆறுமுகம் எல்லாரையும் வந்துட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டு we are going to extend எல்லாருக்கும் வந்துட்டு தெரியப்படுத்துற மாதிரி வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் இது. அண்ட் ஸோ ஆஸ் அவர் சொன்ன மாதிரி இப்போ 6 monthsல 100 பண்ண மாதிரி அடுத்த 1 yearல வந்துட்டு 100 + 200 பண்ணலாம். வந்துட்டு அத்தனை பேரை பெனிஃபிட் ரீச் பண்ணோம் அப்படின்றது எங்க எய்ம். தேங்க்யூ. ரோபோட்டிக் சர்ஜரி வந்து இந்தியா சர்ஜரி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரோபோ வந்துட்டு சென்னையில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இன்னொரு 3-4 இடத்துல இருக்கு. பட் சென்னையில் ஃபர்ஸ்ட் 6 months முன்னாடி நம்ம தான் லான்ச் பண்ணோம். இதுக்கு சர்ஜரிக்கு வந்து நான் போய் ட்ரெயின் ஆயிட்டு வந்தேன். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு, இந்த ரோபோட் வச்சு பண்றதுக்கு நான் போய் ட்ரெயின் ஆயிட்டு வந்தேன். அண்ட் இப்போ வந்து நானே இப்போ நிறைய சர்ஜன்ஸ் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் ஆப்ரேட் பண்ணும்போது என்னை வந்து அப்சர்வ் பண்றாங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் ஐ சர்டிஃபை தெம், அவங்களும் இந்த ரோபோட் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்களாலையும் இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இட் இஸ் ரியலி அமேசிங். ஸோ ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட் அண்ட் we are all very happy about it. ஒரு லெக் பண்ணிட்டு இன்னொரு லெக் சேம் டைம்ல ரெண்டுமே பண்ணலாம். நான் வந்து மேக்ஸிமம் 2 முட்டியும் அட் அ டைம் பண்ற சர்ஜன். ஸோ நான் வந்து 2 முட்டியும் அட் அ டைம் பண்ணிடுவேன். அப்படி தனித்தனியா பண்ணணும்னா நான் ஒரு முட்டி இன்னைக்கு பண்ணேன்னா அடுத்த முட்டி ஒரு 2 மாசம் அல்லது 3 மாசம் கழிச்சு தான் பண்ணுவேன். ஒன்னா 2 முட்டியும் அட் அ டைம் பண்ணிடுவேன். அப்படி இல்லாட்டி கேப் விட்டு பண்றதுன்னா மினிமம் ஒரு 3 months கழிச்சு தான் நான் பண்ணுவேன். அட் டைம் ரெண்டுமே பண்ணா அவங்க நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. இன்னும் இப்பதான் பாத்தீங்களே, இப்ப நீங்க பார்த்த 2 பேஷண்ட் ரெண்டும் அட் அ டைம் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் ஏற்கனவே ஒண்ணு பண்ணிட்டு திருப்பி பண்ணேன்னு மட்டும் ஒண்ணு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இப்ப நான் 2வது பண்ணேன். ஸோ 2 முட்டியும் அட் அ டைம் பண்ணி they are very comfortable. Past 30 years I am suffering from arthritis. I went and met so many doctors, but finally when I came to Dr. Arun, I really got my life again. It's wonderful. அப்படியே தவிச்சுக்கிட்டேன். என்னால எப்படி என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ணவே முடியாது. உட்கார முடியாது, படுக்க முடியாது, தூங்க முடியாது. அவ்வளவு கஷ்டம். சர்ஜரிக்குன்னு வந்து சர்ஜரி சார் the very first time சார் மீட் பண்ணும்போது I thought he is the right person for me. என்னை கண்டிப்பா என்னை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு என் மனசுலயும் பட்டுட்டு, அதே மாதிரி சாரும் நான் உங்களை நடக்க வைக்கிறேம்மா, நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. இம்மீடியட்லி I decided I had to surgery. 2 காலுமே பண்ணிட்டேன். 2 காலுமே ரொம்ப டேமேஜ் தான் பண்ணேன். அருமையா எனக்கு சர்ஜரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்ஜரி எனக்கு வேணுங்கிறதெல்லாம், அதாவது பிசியோதெரபி, அதுக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் ஒரு
15 நாள்ல வாக்கரே இல்லாம என்னால என்னோட ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடிஞ்சு. வீட்டுக்கு வந்த மறுநாளே நான் கிச்சனுக்கு போய் வித் வாக்கர் கோர்ஸ் வச்சுட்டு என்னால போய் நான் ஃபர்ஸ்ட் டேயே காஃபி போட்டேன். நைட்டு வீட்டுக்கு வந்தேன், நாளைக்கு நான் போய் காஃபி போட போயிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியும். அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு உலகத்துல எனக்கு ஒரு திருப்தான் இது ஏன் அதுக்கு காரணம் என்னன்னா, நான் முதல்ல வந்து சர்ஜரி தள்ளி போட்டதுக்கு கொஞ்சம் பயம் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, என் கால் நாளடைவுல வளைஞ்சிருச்சு 2 காலுமே. அப்ப வந்து என்ன என்னோட நிறைய பேரோட ஒப்பீனியன், கூகுள் லெக்ஸை வந்து சரி பண்ண முடியாது. ஆனா ஆக்சிடென்டலி சாரோட ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்ததுல வளைஞ்ச காலையும் என்னால சரி பண்ண முடியும்னு போட்டிருந்தாங்க. ஐயோ கடவுள் நினைச்சு நம்ம வளைஞ்ச காலை நம்ம சரி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி போனேன். அதே மாதிரி என்னோட காலை சரி பண்ணாங்க. என் ஹைட்டுமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது வரைக்கும் இப்படிதான் இருப்பேன், இந்த லெவல்ல தான் நான் இருந்தேன். ஆனா இப்ப பாருங்க என்னால முடியுது, நல்லா நடக்க முடியுது. என்னோட வேலை எல்லாம் நான் பண்றேன். மாடி 4 தடவை ஏறி இறங்குறேன். ஐ ஸ்டே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அந்த நான் ஒரு பொட்டிக்கெல்லாம் வச்சிருக்கேன். அந்த வேலையெல்லாம் என்னால பண்ண முடியுது. அண்ட் ரியலி 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 தேங்க்ஃபுல்.